வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி விழிப்புணர்வு கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. 2 தோழிகள் பேசிக்கிட்டாங்களாம். ஏன் ரொம்ப உம்முன்ட்டு இருக்கிறேன்னு ஒரு தோழி இன்னொருத்தங்கள பார்த்து கேட்டாங்களாம். அதுக்கு இவங்க சொன்னாங்களாம், "இல்ல என்னுடைய பையன் பள்ளிக்கு போய் 3 மாசம் ஆகுது." அதுக்கு இந்த தோழி கேட்டாங்களாம், "அப்படியா? ஏன் என்ன ஆச்சு? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலன்னு?" கேட்டாங்களாம். அதுக்கு இவங்க சொன்னாங்களாம், "ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ அவன் தொலைஞ்சிட்டான். உடனே என்னுடைய கணவருடைய வாட்ஸ்அப் மூலியமா, குரூப் மூலியமா நான் வந்து அவனுடைய புகைப்படத்த எல்லாருக்கும் அனுப்பிச்சோம் நாங்க. அன்னைக்கு சாயங்காலமே அவன வந்து கூட்டிட்டு வந்து ஜனங்க விட்டுட்டாங்க." இத கேட்ட இந்த தோழி என்ன சொன்னாங்கன்னா, "வாட்ஸ்அப்பால இவ்ளோ பயனா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே! ஒரு நாள் கூட இல்ல உன் பையன கண்டுபிடிச்சு குடுத்துட்டாங்களேன்னு" சொன்னாங்களாம். ஐயோ! இதுதான் என்னோட பிரச்சனையே. அன்னிலருந்து என்னுடைய பையன் எப்பல்லாம் வெளிய போறானோ, வாட்ஸ்அப்ப பார்த்து ஒரு கும்பல் கொண்டு வந்து அவன வீட்ல சேர்த்துடுறாங்க. இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இன்னும் ரவுண்டு வந்துகிட்டு இருக்கு. நிறுத்தவே முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். இது வந்து கேட்க சிரிப்பா இருந்தாலும், இது ஒரு விழிப்புணர்வா நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த குட்டி விழிப்புணர்வு கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பழைய செய்திகள நம்ப திரும்ப திரும்ப ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது WhatsAppல. இன்னைக்கு உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.